இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். மாற்கு 12:31. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இந்த வசனம் எப்பொழுதுமே கேள்விப்பட்டது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய அன்பு பரிபூர்ணம் அடைந்திருக்கிறதா என்பதை நம்ம பரிசீலித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. எப்படிப்பட்ட சூழலில் அவருடைய அன்பு எப்படி பரிபூர்ணமான ஒரு அன்பாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்படிப்பட்ட அன்பு இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. சிறு சிறு குற்றங்கள் துன்பங்கள் செய்தவர்கள் நம்ம மன்னித்திருக்கலாம். ஆனாலும் மறக்க முடியாத மன்னிக்க முடியாத பல குற்றங்களை இன்னுமே நம்ம மன்னிக்காமல் இருப்போமானால் அவர்களை மன்னித்து ஆசீர்வதிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த இடத்துல இயேசப்பட அன்பு எப்படி இருந்ததுன்னா, நம்முடைய மாம்ச உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு அன்பாக அது இருக்கிறது. அப்படிப்பட்ட அன்பு இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கா பார்க்க வேண்டியது. நம்முடைய அன்பு மனித உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டதா, மனிதத்துவமாக இருக்கிறது. அது தாண்டனது. அவருடைய அன்பு ஆவிக்குரிய அன்பாக இருக்கிறது. அந்த அன்பில் சுயநலம் இருக்காது. அன்பை பற்றி கலாத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட அன்பு நம்மக்கிட்ட இருக்கிறதா, அதே தான் இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்குதுன்னா, நன்மை இது லூக்கா 6:32 படித்து பார்ப்போம் என்றால், நன்மை செய்தவருக்கே நன்மை செய்தால் என்ன பலன்? திருப்பி கொடுப்பார்கள் என்று நம்பி கடன் கொடுத்தால் உங்களுக்கு என்ன பலன்? சத்ருவை சிநேகியுங்கள், கைமாறு கல்லாது கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவருக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. அதே லூக்கா 6:36. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருப்பீர்கள். லூக்கா 6:37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருங்கள், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அலைந்து உங்களுக்கு போடுவார்கள் என்று தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அப்போ நம்ம அளக்கிறது இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை செய்யும்போது அது நமக்கு மீண்டும் கொடுக்கப்படும் என்றதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாற்கு 12:23 படுத்தா ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் குறை இருந்தால் மன்னிக்கணும், நீங்கள் மன்னிக்காட்டி பரமபிதாவும் மன்னிக்கப்பட்டதெல்லாம் கேள்விப்பட்டதானாலும் நம்ம மன்னிக்கிறோம்னு நினைத்திருந்தாலும் சில காரியங்களை மீண்டும் பரீட்சித்து பார்த்து மன்னிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம்.